கற்றல். எண்கள் 21 முதல் 30 வரை. அட்டவணையில் பனங்கிழங்குகள் கட்டு மொத்தம் 10. இரண்டாவது 10, அடுத்து 1. மொத்தம் 10 10 20 1 21. 20 கூட்டல் 1 மொத்தம் 21. அதேபோல் படங்களை பார்த்து எண்ணி நம் எண்களை எழுதுக. கற்றல். எண்கள் 31 முதல் 40 வரை. நெல்லிக்காய்கள் மொத்தம் 10, அடுத்து 10, அடுத்து 10, அடுத்து 1. மொத்தம் 3. 30 கூட்டல் 1 மொத்தம் எத்தனை? 31. அதேபோல் மற்ற விடுபட்ட எண்களை படத்தை பார்த்து எண்ணி எழுதுக. கற்றல். எண்கள் 41 முதல் 50 வரை. பனங்குலைகள் மொத்தம் 10, அடுத்து 10, அடுத்து 10, 10, 4 குலைகள், அடுத்து 1. மொத்தம் 40 கூட்டல் 1 மொத்தம் 41. அதேபோல் மற்ற குலைகளை எண்ணி விடுபட்ட எண்களை நிரப்புக. செய்து பார். எண்களை எழுதுக. அட்டவணையில் 1 2 3 4 5 6 மொத்தம் 50 வரை எழுதுக. செயல்பாடு. தேவையான பொருட்கள். ஒவ்வொன்றுக்கும் 10 குச்சிகள் கொண்ட 4 கட்டுகள் மற்றும் 10 உதிரி குச்சிகள். எண்கள் 1 முதல் 50 வரை எழுதப்பட்ட எண் அட்டைகள். வழிமுறை. வகுப்பில் உள்ள மாணவர்களை 2 குழுக்களாக பிரிக்கவும். ஒரு குழுவிற்கு குச்சிகளையும் மற்ற குழுவிற்கு எண் அட்டைகளையும் கொடுக்கலாம். ஒரு குழு காட்டும் எண் அட்டைக்கு ஏற்ப மற்ற குழு அந்த எண்ணிற்குரிய குச்சிகளை எடுத்து வைக்க வேண்டும். எடுத்து வைக்கப்பட்ட குச்சிகள் சரியான எண்ணிக்கையில் உள்ளனவா என எண் அட்டைகள் வைத்துள்ள குழு சரிபார்க்க வேண்டும். மாணவர்கள் எண்களை நன்கு அறியும் வரை ஆசிரியர் இச்செயல்பாட்டினை தொடரலாம். முயன்று பார். வண்ணமிட்ட கட்டங்களை எண்ணி எழுதுக. படத்தில் வண்ணம் தீட்டப்பட்ட கட்டங்களை எண்ணி எழுதுக. அடுத்து கொடுக்கப்பட்டுள்ள எண்ணிற்கேற்ப கட்டங்களுக்கு வண்ணமிடுக. இப்போ வட்டத்தில் எத்தனை நம்பர் கொடுத்துருக்காங்க? 15. அந்த 15 கட்டங்களுக்கு வண்ணம் தீட்டணும். மகிழ்ச்சி நேரம். விடுபட்ட எண்களை எழுதுக. 1 2. அடுத்து என்ன? யோசித்து எழுதுக. கற்றல். எண்கள் 51 முதல் 99 வரை. ஒரு அம்மா உட்கார்ந்துருக்காங்க. கரும்பு குட்டானமா வச்சிருக்காங்க கட்டுக்கட்டா. மொத்தம் எத்தனை? 10 10 10 50 கூட்டல் 3 சமம் மொத்தம் 53. அதே போல் படங்களை பார்த்து யோசித்து எழுதுக. கற்றல். எண்கள் 51 முதல் 99 வரை. 51 பார்த்து கற்றுக்கொள்க. செய்து பார். எண்களை எழுதுக. 51 முதல் 99 வரை பார்த்து எண்களை எழுதுக. முயன்று பார். படத்தில் லட்டுகள் மொத்தம் 10 10 10. கீழே ஒன்றும் இல்லை, அடுத்து ஒரு 10 இருக்கு, கீழே நம்பர் இருக்கு. படத்தை பார்த்து எண்ணி எழுதுக. விளையாட்டு. எண் சக்கரம். தேவையான பொருட்கள். படத்தில் உள்ளது போல சுழலட்டை. 99 மணிகள், விதைகள், குச்சிகள். 2 ஜோடி.
வழிமுறை: வகுப்பில் உள்ள மாணவர்களை இரு குழுக்களாக பிரித்து ஒவ்வொரு குழுவிற்கும் 99 மணிகள், விதைகள், குச்சிகள் கொடுக்க வேண்டும். ஒவ்வொரு குழுவில் இருந்தும் ஒரு மாணவனை அழைத்து சுழல் அட்டையை சுழலச் செய்து ஓர் எண்ணை உருவாக்கச் செய்தல். இரு குழுவினரும் தங்களுக்கு கிடைக்கப்பெற்ற எண்ணிற்கேற்ப மணிகள், குச்சிகள், விதைகளைக் கொண்டு பத்துகளையும் 1களையும் உருவாக்கி அடுக்க வேண்டும். எடுத்துக்காட்டாக 34 என்ற எண்ணை பெற்றால் 3 10களாகவும் 4 1களாகவும் அமைக்க வேண்டும். பின்னர் இரு குழுவினரும் தங்களுக்கு கிடைக்கப்பெற்ற எண்களை ஒருவருக்கொருவர் ஒப்பிட்டு எது பெரியது எது சிறியது என கூற வேண்டும். நீயும் கணித மேதைதான். எண் அட்டவணையை நிரப்புக. 1 2 அடுத்த எண் என்ன? யோசித்து எழுதுக. அட்டவணையில் 2 2இல் தொடங்கும் எண்களை எழுதுக. அடுத்து 6இல் தொடங்கும் எண்களை எழுதுக. அடுத்து 1இல் முடியும் எண்களை எழுதுக. அதேபோல் 4இல் முடியும் எண்களை எழுதுக. மேலே உள்ள அட்டவணையில் ஒரே எண் தொடர்ந்து இருமுறை வரும் கட்டங்களை வண்ணமிடுக. அவற்றை கீழ்வரும் கட்டங்களில் எடுத்து எழுதுக. எண் அமைப்புகளை நிறைவு செய்க. 10 20 30 அடுத்து என்ன? யோசித்து எழுதுக. மகிழ்ச்சி நேரம். முன்னோக்கி எண்ணி விடுபட்ட எண்களை எழுதுக. 34 அடுத்து என்ன? 36 அடுத்து 37 யோசித்து எழுதுக. பின்னோக்கி எண்ணி விடுபட்ட எண்களை எழுதுக. 12 11 அது அடுத்து 8 அதற்கு முன்பு படத்தை பார்த்து யோசித்து எழுதுக. 2.4 தாவி எண்ணுதல். பயணம் செய்வோம். நான் மஞ்சள் கற்களில் மட்டும் தாவி இங்கு வந்துள்ளேன். முயல் மஞ்சள் 9 7 5 3 தாவி தாவி வந்தது. எப்படி வந்து? சரி, அடுத்த முயல் சொல்லுது, அப்ப நான் சிவப்பு கற்களில் மட்டும் அங்கு தாவி வருவேன். கற்றல். 2 முன்னோக்கி எண்ணுதல். கோட்டில் 1 2 3 4 இருக்கு. நம்பர் 20 வரைக்கும் இருக்கு. அதில் 1 2 விட்டுட்டு 3 3 விட்டுட்டு 4 விட்டு 5. ஸோ அதே போல் படத்தை பார்த்து 2 எண்ணுதல். எண் கோட்டினை பயன்படுத்தி பின்வருவனவற்றை நிரப்புக. 1 3 5 7 அடுத்து என்ன என்பதை எழுதுக. 3 முன்னோக்கி எண்ணுதல். 1 2 3 4 அடுத்து 7 யோசித்து எழுதுக. எண் கோட்டினை பயன்படுத்தி பின்வருவனவற்றை நிரப்புக. 4 அப்புறம் 7 அடுத்து 11 எழுதுக. 2 பின்னோக்கி எண்ணுதல். 20 18 16 முன்னாடி என்ன வரும் பின்னோக்கி அதை யோசித்து எழுதுக. செய்து பார். 2 எண்ணி நிரப்புக. அட்டவணையில் 80 அடுத்து ஒண்ணுமில்ல அடுத்து 84 86. ஸோ 80க்கும் 84க்கும் இடையில என்ன வரும் யோசித்து எழுதுக. 3 எண்ணி நிரப்புக. அட்டவணையில் 53 56 அடுத்து என்ன 3 நம்பரை கூட்டி எழுதுக. யோசித்து எழுதுக. செயல்பாடு. அட்டவணையில் நாட்காட்டி எப்போ 2019 ஜனவரி மாதம் நாட்காட்டி உள்ளது.
ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி நாட்காட்டி இருக்கு. 1, 2, 3, 31 வரைக்கும் இருக்கு. என்ன சொல்றாங்க? மாணவர்களின் எண்ணிக்கைக்கேற்ப குழுக்களாக பிரிக்கவும். ஒவ்வொரு குழுவினருக்கும் ஒவ்வொரு மாத நாள்காட்டியை கொடுக்கவும். இருவேறு வண்ணங்களில் பொட்டுகளை கொடுக்கவும். எடுத்துக்காட்டாக 2களுக்கு சிவப்பு வண்ண பொட்டும் 3களுக்கு நீல வண்ண பொட்டும் பயன்படுத்துமாறு அளித்தல். ஒரு குழு 2 முன்னோக்கி எண்ணும் செயல்பாட்டிற்கு 2 ஒவ்வொரு தாவுதலுக்கும் சிவப்பு வண்ண பொட்டுகளை ஒட்ட வேண்டும். இதேபோல் மற்ற குழு 3 முன்னோக்கி எண்ணும் செயல்பாட்டிற்கு 3 தொடங்கி ஒவ்வொரு தாவுதலுக்கும் நீல வண்ண பொட்டுகளை ஒட்ட வேண்டும். குழுவை மாற்றியும் இச்செயல்பாட்டினை செய்து பார்க்கலாம். நீயும் கணித மேதைதான். விடுபட்ட எண்களை நிரப்புக. 2, 3 விட்டு 4, 5 விட்டு 6. அதேபோல் மற்றதை நிரப்புக. மகிழ்ச்சி நேரம். 2 3 தாவி வரும் எண்களை கண்டறிந்து அவற்றில் 2 தாவி வரும் எண்ணிற்கு மஞ்சள் நிறமும் 3 தாவி வரும் எண்ணிற்கு பச்சை வண்ணமும் தீட்டுக. 1 2க்கு மஞ்சள், 1 3க்கு பச்சை. படத்தை பார்த்து வண்ணம் தீட்டுக. அடுத்த படத்தில் எண்கள் வண்ணமிட்டு முடித்த பிறகு பெரிய எண் எது? அந்த எண்ணை வண்ணமிடுக.